வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்கான 2025ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி பலன்கள். இதுவரை கும்ப ராசியிலேயே ஜென்ம சனியாக ஆட்சி பெற்று பல துன்பங்களை வழங்கி வந்த சனி பகவான் மார்ச் 29, 2025ஆம் ஆண்டு 2ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஜூன் 3, 2027 வரை ஏழரை சனியின் கடைசி பாகமான பாத சனியாக தொடரப்போகிறார். ஜென்ம சனி விலகுவதே பெரிய நிவாரணம்தான். இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம், சோம்பல், பிடிவாதம், மறதி, விரக்தி போன்ற துன்பங்கள் குறையப் போகிறது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். தம்பி தங்கையோடு இருந்து வந்த மனக்கசப்பு மறையப் போகிறது. முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. சொந்த தொழிலில் இருந்து வந்த சவால்களும் வேலைபளுவும் குறையப் போகிறது. சமுதாயத்தில் குறைந்த மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. பதவிகள் பெறுவதில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. சனி பகவான் பாத சனியாக தொடர்ந்தாலும் மீனம் குருவின் வீடு என்பதால் கெடுபலங்கள் குறைவாகவே இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். குடும்பத்தாரின் ஆதரவு கிடைப்பது சிரமம். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். பேச்சினில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு யோசிக்காமல் பேசினால் பிரச்சனை வந்து சேரும். எந்த சூழலிலும் பொய் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இல்லை என்றால் சிக்கல் வரும். நிலம் மனை வாங்கும் முயற்சியில் இழுபறி இருக்கும். ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வேண்டும். சிக்கனம் தேவை. கண் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். சாலை விதிகளை பின்பற்றுவது அவசியம். தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். விளையாட்டின் போது நிதானம் தேவை. சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கொடுத்த கடன்கள் வசூலாவதில் இழுபறி இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கேரண்டி போட வேண்டாம். பிரச்சனை வரும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் சொத்து வந்து சேரும். சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படும். நீண்டகால கடன் தொல்லை தரும். பொறுமை தேவை. ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அதிக முதலீடு இப்போது வேண்டாம். சிலருக்கு லாட்டரி போன்ற அதிர்ஷ்டமான முறையில் வரவு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் கையாளும் பொழுது மிக கவனம் தேவை. களவு போக வாய்ப்புள்ளது. கிட்னி சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் மன வருத்தம் வந்து நீங்கும். சிலருக்கு அவர்கள் மூலம் விரயம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீண்டகால முயற்சிகள் மற்றும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதில் இழுபறி இருக்கும். சிலர் தங்க வைர நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள். லாபம் பணவரவு இருக்கும். அதற்கு இணையாக விரயம் இருக்கும். இரண்டாவது திருமண முயற்சியில் கடின முயற்சிக்கு பின் வரன் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம், சோம்பல், விரக்தி, பிடிவாதம் சற்று குறையும். மனதில் தெளிவும் உற்சாகமும் கொஞ்சம் பிறக்கும். உடலிலும் மனதிலும் முன்பிருந்த நிலை மாறி சிறு முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் சற்று அதிகரிக்கும். உடல் நலம் முன்னேற்றம் அடையும். வெளிநாடு வேலை தேடும் முயற்சியில் கடின முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் குடியுரிமைக்கு முயற்சி செய்வோருக்கு இப்போது கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்படும். சிக்கனம் தேவை. கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நிலை சுமாராக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். உடல் நலம் பேண நல்ல தூக்கம் அவசியம். உடற்பயிற்சி, யோகா, தியானம் மூலம் உடல் நலம் மற்றும் மனநலத்தை பேண வேண்டும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகளால் வீண் விரயம் ஏற்படும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு மனவருத்தம் தோன்றி மறையும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் இழுபறி இருக்கும். சிலருக்கு வீடு வாகனம் வகையில் பழுது பார்க்க செலவுகள் ஏற்படும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் அலைச்சலும் வேலைபளவும் அதிகரிக்கும். லாபம் சுமாராக வரும். உடலிலும் மனதிலும் அசௌகரியமான சூழ்நிலை உருவாகும். இறை வழிபாடு மற்றும் ஆன்மீகம் உதவி புரியும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கருங்குவளை மலர் சார்த்தி நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் கெடுபலங்கள் குறையும். புதன்கிழமை தோறும் பெருமாளை துளசி மாலை சார்த்தி நெய் தீபமேற்றி வழிபட்டு வர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.
நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.